நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். அதாவது ஃபேப்ரிக் ஃபார்மில் என்ன டெஸ்ட் பண்ணுறோம், கார்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், ட்ரிம்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டகரி வைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்டிங்கில் கோஸ் பர் இன்ச்சு, வெல்ஸ் பர் இன்ச்சு, ஜிஎஸ்எம், அதனுடைய ஃபேப்ரிக்குடைய வித்து ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான ஃபிசிக்கல் பராமீட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, சிங்கேஜ், டம்பிள் ட்ரை, ஃப்ளாட் ட்ரை, லைன் ட்ரை, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து அதனுடைய டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். அப்புறம் ஸ்பைராலிட்டி பார்ப்போம். இது வந்து ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோடைய பிஹெச், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபாஸ்ட்னஸில் வந்து வாஷிங் ஃபாஸ்ட்னஸ், வாட்டர் ஃபாஸ்ட்னஸ், ரப்பிங் ஃபாஸ்ட்னஸ், பெர்சிக்ரேஷன் ஃபாஸ்ட்னஸ், ஃபினாலிக் எல்லோயிங், இந்த மாதிரியான இதை வந்து பார்ப்போம். ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோடைய ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சியூபிலிட்டி பார்ப்போம். அதாவது நீடில் தைக்கும் போது எந்த மாதிரி ஹோல்ஸ் வருது, நீடில் பிரேக்கேஜ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சியூபிலிட்டி டெஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் மாய்ச்சர் மேனேஜ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விக்கிங் டெஸ்ட் பார்ப்போம். எவ்வளோ ஹைட்டு வந்து வாட்டர் வந்து ட்ராவல் ஆகுது 30 மினிட்ஸில் 11 cm 12 cm அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைக்ரா ஃபேப்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெச் அண்ட் ரெக்கவரி, எவ்வளோ தூரம் அதை விரிச்சு கொடுக்குது, விரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு குயிக்கா அது வந்து பழைய பொசிஷனுக்கு ரெக்கவரி ஆகுது அப்படிங்கறத வந்து ஸ்ட்ரெச் அண்ட் ரெக்கவரியில பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா செட்டிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஸ்டு பேக் ஃபிளீஸ், அதாவது பிரஷிங் பண்ண துணிகளை வந்து செல்லோ டேப்பை வச்சு ஒட்டி எடுக்கும்போது எவ்வளவு வந்து ஃபைபர்ஸ் அது வெளியே எடுத்துட்டு வருது, இல்ல ஒரு டம்பிள் ட்ரை பண்ணும்போது அதுல இருந்து எவ்வளவு ஃபைபர்ஸ் வெளியே வருது, இந்த மாதிரி வந்து செக் பண்றது செட்டிங் டெஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா ட்ரிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரிம்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து புல் டெஸ்ட், எவ்வளோ தூரம் புல் பண்ணால் அது தாங்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபேட்டிக்யூ டெஸ்ட் என்னன்னா இப்போ ஜிப்பு இது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 500 to 5000 டைம்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து எந்த விதமாக ஸ்ட்ரக் ஆகாமல் வந்து கரெக்டாக இருக்கா, ஃபங்க்ஷன் ஆகிறா டெஸ்ட் போட்டுருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்ஸ், இந்த ஜிப்பர், பட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்ப்பாங்க, நிக்கலோடைய கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் பண்ணும்போது இந்த ட்ரிம்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கா, கலர் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரா கார்டு, அதை கார்மெண்ட்ல அட்டாச் பண்ணக்கூடிய ட்ரா கார்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ரெச் ஆகுது, எலாங்கேட் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி லென்த் டெஸ்ட், இது வந்து கிட்ஸ் வேருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப எலாங்கேட் ஆகாமல் கரெக்டாக வந்து சேஃப்டி லென்த்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸில் வந்து நம்ம சொன்ன சிங்கேஜ், அது மாதிரி ரிப்பீட்டட் ஃபேப்ரிக்கில் பார்த்த ஃபாஸ்ட்னஸ், சிங்கேஜ், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க. அது போக அடிஷனலாக வந்து அப்பியரன்ஸ் ஆஃப்டர் வாஷிங் 3 வாஷஸ் 5 வாஷஸ் அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த வாஷிங்க்கு அப்புறம் அது வந்து அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஃபில்லிங்கோட இருக்கா, இல்லை அதோடைய ஹேண்டில் எப்படி இருக்கு, லுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிண்டட் கார்மெண்ட்ல வந்து பிளேஸ்மெண்ட் பிரிண்டோ இல்லை செஸ்ட் பிரிண்டோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பிரிண்டிங்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் வந்து டெஸ்டிங்க்கு அப்புறம் அது வந்து பீல் ஆகுதா, உறிஞ்சு வருதா, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கிராக் ஃபார்ம் ஆகுதா, அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து அது வந்து ஃபேப்ரிக்ல இருந்து ரிமூவ் ஆகி வருதா அப்படிங்கறத வந்து நாம வந்து பிரிண்ட் அடிக்கிறது கார்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் சேஃப்டி டெஸ்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் ஏதாவது இருக்கா, நீடில் புரோக்கன் நீடில்ஸ் ஏதாவது வந்து ஃபேப்ரிக்ல வந்து அட்டாச் ஆகிருக்கா, ப்ளஸ் வந்து அசோ டெஸ்ட்டு, ஃபார்மாலிட்டிகை டெஸ்ட்டு, நிக்கல் டெஸ்ட்டு, பிஹெச், லெட் டெஸ்ட்டு, டாலட் டெஸ்ட்டு, கேட்மியம் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான கெமிக்கல் டெஸ்ட்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமபிலிட்டி டெஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நைட் வேர் இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளேமபிலிட்டி டெஸ்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து கெமிக்கல் அண்ட் சேஃப்டி டெஸ்ட்ல வந்து பார்க்கக்கூடியது. ஆக மொத்தம் ஒரு கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரிம்ஸில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸில் ஷூ பண்ணுறோம் இல்லைங்களா, அதனுடைய குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் அடிச்சிருந்தா அதனுடைய பார்ப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது கெமிக்கல் அண்ட் சேஃப்டி டெஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து செக் பண்ணிட்டு இதெல்லாம் பாஸ் ஆனால் தான் ஒரு கார்மெண்ட் வந்து நாம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.